இன்று 13/4/2026 திங்கட்கிழமை ட்ரினிட்டி குரூப் கண் மருத்துவமனை லக்ஷ்மி மில்ஸ்க்கு பக்கத்தில் 3வது யூனிட்டாக கோயம்புத்தூரில் திறப்பு விழா கண்டுள்ளது. அந்த இனாகரேஷனுக்கு வந்து நான் அதை திறந்து வைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கண் மருத்துவம் என்பது உடலில் உள்ள அனைத்து ஆர்கனுக்கு ஈக்குவலாக மல்டி ஸ்பெஷாலிட்டி மாதிரி வளர்ந்து கொண்டுள்ளது. உலகெங்கிலும் இந்தியாவிலும் வளர்ந்து கொண்டுள்ளது. கண்ணுங்கிறது ஒரு தனி ஆர்கனாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் சப்ஸ்பெஷாலிட்டி நிறைய வந்து டெக்னாலஜி குரோத் வந்து கண் மருத்துவத்தில் எனார்மஸ். அத்தனை டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி கண்ணில் வரும் அனைத்து பிரச்சனைகளுக்கும், முக்கியமாக கேட்ராக்ட் தான் ரொம்ப காமன். டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் சீக்கிரம் கேட்ராக்ட் வந்துடும். 60 வயசுல 65 வயசுல சாதாரணமாக வருதுன்னா டயபெட்டிஸ் இருந்தால் 45-50 வரும். அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தால் இன்னும் ஏர்லியராக வரும். இப்போ ஸ்ரீதரன் சார் சேர்மன்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னாங்க, கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அவங்க யூனிட்ல அங்கே கேரளாவில் போய் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிட்டு அமெரிக்கா சென்ற பொழுது அங்கே ஒரு ஆப்டல் எக்ஸாமின் பண்ணிக்கலான்னு போயிருக்காரு. அங்கே வந்து சர்ஜரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அட் சச் லோயர் காஸ்ட் அப்படின்னு அப்ரிஷியேட் பண்ணதா சொன்னாங்க. அதனால இந்த ஸ்பெஷாலிட்டி மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியாக வளர்ந்து கொண்டுள்ளது. காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெக்னாலஜியில் ரொம்ப ஹியூஜ். அதனால செயின் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அந்த டெக்னாலஜியை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அதனால பேஷண்ட்ஸுக்கும் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறப்ப காஸ்ட் குறையும். இது ஒரு நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் இந்த குரூப் ட்ரினிட்டி குரூப் மேன்மேலும் வளர்ந்து கேரளா, தமிழ்நாடு தாண்டி அனைத்து மாநிலங்களும் கிளைகளை பரப்பி மக்களுக்கு சேவை செய்ய முயற்சி செய்வார்கள். அது நடக்கும் என்று நம்பிக்கையை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.